ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ஆனந்த் ராமச்சந்திர படாவே அப்படிங்கிறவருடைய அனுபவங்களை பார்க்க போறோம். இவர் ஆகஸ்ட் மாதம் 1936 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இவர் சொல்ல போறார். இவருடைய மாமனார் அஹ்மத் நகர்ல ஒரு வக்கீலா இருந்தாராம். அவர் பேர் பபாலே. அவர் நானா சாஹிப் சாந்தோர்கருடைய நண்பர். அவர் மூலமா தான் இவங்களுக்கு ஷிரடி சாய் பாபாவை பத்தி தெரியும். இவருடைய மாமனார் ஸ்ரீ சாயி பாபா கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை இருந்துதான். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நிறைய குழந்தைகள் இவங்களுக்கு பிறந்துதான். ஆனா அந்த குழந்தைகள்லாம் ஒரு குறுகிய காலத்திலேயே ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய குழந்தைங்க இறந்து போயிடுச்சாம். இவங்களுக்கு அது மனசுல ஒரு பெரிய ஒரு கவலையாவும் ஏக்கமாவும் இருந்திருக்கு. இவங்க மாமனார் சொன்னதுனால இவங்க ஸ்ரீ சாயி பாபாவுடைய தரிசனத்துக்கு போறாங்க. இவரும் இவருடைய மனைவியும். இவரோ அல்லது இவருடைய மனைவியோ ஸ்ரீ சாயிபாபா கிட்ட தங்களுடைய மனசுல இருக்க கவலையையோ அல்லது பிரார்த்தனைய பத்தியோ 2 பேருமே ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசலையா. ஆனா இவங்க மனைவி மட்டும் மனசுலயே பாபா கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம், பாபா எங்களுக்கு இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம். இவங்க மனசுல அப்படி வேண்டிட்ட உடனேயே ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய அருள் புரியும் கரங்களால இவங்களுடைய தலையில அந்த கைய வச்சு சொன்னாங்களாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு பாபா சொல்லி இருக்காரு. இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மகளும் 3 மகன்களும் பிறந்தாங்களாம். அதுல ஒரு மகன் மட்டும் அவருக்கு 17 வயது இருக்கும் பொழுது இறந்து போயிட்டாராம். மத்தவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஸ்ரீ சாயி பாபாவோட தரிசனத்துக்கு போனார் இல்லையா, அந்த சமயத்துல ஸ்ரீ சாயி பாபா இவர்கிட்ட தட்சணை கேட்டிருக்காரு. இவரும் ஏதோ இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசாவை தட்சணையா கொடுத்திருக்காரு. பாபா திரும்பியும் தட்சணை கேட்டாராம். திரும்பியும் இவர் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்லி நிறைய தடவை பாபா இவர்கிட்ட தட்சணை கேட்டிருக்காரு. இவரும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவர் எதுவும் தட்சணை கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு தோணுச்சான், இன்னும் 1 ரூபா கூட பாபாவுக்கு நம்ம தட்சணை கொடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இவர்கிட்ட இருந்த பணம் எல்லாமே அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு தட்சணையா கொடுத்து. அதனால இவர் கொஞ்சம் பணத்தை கொடுக்காம இருந்திருக்காரு. ஆனா இன்னும் கொடுத்திருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு இவருடைய மனைவி கிட்ட இவர் அந்த விஷயத்த பகிர்ந்து கொண்டாராம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் ஒரு பூஜாரியா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல நெவாசால இருக்க மோகினி ராஜ் கோவில்ல பூஜாரியா இருந்திருக்காரு. இந்த தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வருடம் கழிச்சு இவங்களுக்கு இந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு திடீர்னு பயங்கரமா பண கஷ்டம் வந்துருச்சாம். இவரால எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவரால பணத்தை சேர்க்கவே முடியலையா. அங்க இங்க அலைஞ்சு புரண்டு உருண்டு ஏதோ அவங்களுடைய டே டு டே லைஃப மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் அவரால கொஞ்சம் பணத்தையே சேர்க்க முடிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த தருணத்துல இவருடைய மனைவி சொன்னாங்களாம், நீங்க ஸ்ரீ சாயி பாபாவுக்கு இன்னும் 1 ரூபாய் தட்சணை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா கொடுக்காம வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்காங்க. உடனே இவருக்கு அது ஞாபகம் வந்த உடனேயே 1 ரூபாயை மணி ஆர்டரா ஸ்ரீ சாயி பாபாவுக்கு உடனே அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க மேல வீசிட்டு இருந்த அந்த ஏழ்மைங்கிற அலை அப்படியே திரும்பிடுச்சான். இவருக்கு பிசினஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சான். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதாவது 1914 அப்ப ஸ்ரீ சாயி பாபா சரீரத்தோட தான் இருந்தாரு அப்படிங்கிறாரு. இவர் பூனாவுக்கு போயிட்டு அங்க இந்த எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அந்த பிசினஸ்ல இவருக்கு நல்லபடியா வருமானம் இவங்களுக்கு அந்த ஏழ்மை நிலை போயிட்டு நல்ல சந்தோஷமான
செல்வாக்கோட வாழற மாதிரி இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சுதான். பிசினஸும் நல்லபடியா நடந்துதான். இவருடைய மகன்கள் எல்லாரும் கூட அதே பிசினஸையே ஃபாலோ பண்ணி அவங்களும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இவர் தெரிவிச்சிருக்கார். இவருடைய அனுபவங்கள் இதோட முற்று பெறுகிறது. ஓம் சாய்ராம்.